யோசிக்கிறதுக்காக தான். முக்கியமா அதுல ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவிகள் அது வந்துட்டு நம்ம நிறைய அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்படி முக்கியமா அதை வந்து பாதுகாக்கிற இடத்துல பாதுகாத்துட்டு இருக்க ஒருத்தர் முக்கியமா மூர்த்தி பாலகிருஷ்ணன் சார் வந்துட்டு நமக்கு ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆத்துல ஓடுற தண்ணி வந்துட்டு ஆத்து தண்ணியா இயற்கையாவே சூப்பரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள். அப்புறம் இந்த பனை மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி கேட்டா சூப்பரா சொல்லுவாங்க சார். அந்த அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தங்க. இந்த ஸ்பேரோ பாக்ஸ் சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்காக ஸ்பேரோ பாக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கத்துக்கிட்ட இடமே சார்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டோம். ஸோ சார் அதை பத்தி ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெல்கம் சார் மூர்த்தி பாலகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். நீங்க உங்களுக்கு தோன்ற விஷயங்களை ஷேர் பண்ணலாம் சார். இது கீழே மைக் சிம்பிள் இருக்கும், நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆகும், நீங்க அப்புறம் பேசலாம். கீழே ஒரு மைக் இப்போ கீழே ஒரு மைக் சிம்பிள் இருக்கும். நீங்க ஸ்கிரீனை டச் பண்ணுங்க, கீழே ஒரு மைக் சிம்பிள் இருக்கும், நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிரும், நீங்க பேசுறது கேட்க வேண்டியது. இடது கை பக்கம் கீழே வந்து முக்கில் வந்து ஒன்று இருக்கும், அதை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கம்மா தனுஷா. சில டைம் வந்து அவங்க கேட்காத மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணிடுங்க. சார் இப்போ கேட்குது சார், இப்போ கேட்குது. வணக்கம். கேட்குது சார். நீங்கள் அதை டச் பண்ணி கேக்குதா? சூப்பரா கேக்குது சார். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேரு தனுஷியாவா? ஆமா சார். சந்தோஷம். எல்லாருக்கும். என் பேர் மூர்த்தி. இந்த பகுதியில என்ன கிரிக்கெட் மூர்த்தின்பாங்க. விளையாட்டெல்லாம் நடத்திக்கிட்டு ஒரு கமெண்ட்ரி சொல்லி இந்த காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 டோர்னமெண்ட் இண்டிவிஜுவலா தனியா நடத்தியிருக்கிறேன். அது அந்த காலங்கள்ல கிரிக்கெட் நடத்தும் போது தமிழ் வர்ணனை வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நான் வந்து தமிழ்ல தான் வர்ணனை பண்ணேன். அது எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போவாங்க. அதனால கிரிக்கெட் மூர்த்தின்னு பிள்ளைகளா வச்ச பேரு. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். அப்பா பேரு பாலகிருஷ்ணன், மனைவி 2 பிள்ளைகள், 2 பாடி எனக்கு இல்லை. பையன் மூத்தவன் அமெரிக்காவில், இளையவன். மூர்த்தி சார், நீங்கள் பேசுறது கொஞ்சம் சத்தமாக கேட்கணும். மிதுன் வராரா? நீங்கள் பேசுறது கொஞ்சம் சத்தமாக கேட்கணும். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மேல பேச முடியலையே. கேக்குதா? கேக்குது. இப்போ கேக்குது. அப்படி பேசுங்க. ரைட். மொபைலில் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிறவா? அப்படி பேசுங்க. ரொம்ப நேரம் கையில் வைக்கணும்னா சும்மா கீழே அப்படி ஹோல்ட் பண்ணி. நீங்க படத்திலே வரலையே. உங்க அற்புதமான தாடியும் க்ளூமியான பேசிங் பார்க்க வேண்டாமா? மிதுனை பத்தி சொல்லணும்னா கிரேட். வயசான காலத்துல எல்லா அனுபவமும் வரும். அது வந்து எக்ஸ்பீரியன்சஸ். மிதுனை பத்தி சொல்லணும்னா எங்க ஏஜ்லயே வந்து ஒரு நல்ல ஞானம். இங்கிலீஷ்ல நம்ம ஒரு ஆராய்டர் நல்ல புலமை அவர்கிட்ட உண்டு. அப்புறம் ஒரு நல்ல கெப்பாசிட்டி. நான் ஒரு 2 தடவை தான் ஒரு நேரில் பார்த்தேன். ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட உண்டு. வெளியே போயிட போறாங்க சார். போதும். லெஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை
போதும் போதும். நம்ம ஸ்பேர் பாக்ஸ் அவேர்னஸ். அப்புறம் இயல்பு மேல ரொம்ப பற்று உள்ள ஆள், கொஞ்சம் விட்டுருங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட பேசுறது டெய்லி. என்னத்த சொல்ல, டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் இந்த காலத்துல. ஒர்க் பண்ணேன் எம்ஏ எக்கானாமிக்ஸ் காலேஜ் திருநெல்வேலி. குரூப் 2 அந்த நேரத்தில் குரூப் 2லாம் கிடையாது. எக்கோடன்ட் அஸ் குரூப் 2 டெப்டி கலெக்டர் ரேங்க்ல ரிட்டையர்ட் ஆகி. குருவியை பத்தி சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே குருவி கூட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எப்படியாவது 10-12 கூட நான் செய்யணும். ஒய்ஃபு தான் நன்றி சொல்லணும். ஒரு அட்டைப்பட்டியில வீட்டுல அந்த காக்காய்க்கு ஜோரம் கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். நீங்க பேச கேக்குது. நானே உபிச்ச மாதிரி இருக்க கூடாதுல்ல. கேக்குது கேக்குது. அப்புறம் காக்காய்க்கு ஜோரம் வைக்கும்போது பொரியலையும் சேர்ந்துச்சா. ஒய்ஃப் தான் இருந்தாலும் உடனே பொரியா வருத வெட்டியை கொண்டு வச்சா. இன்னைக்கு லேடிஸ்க்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் அதிகமான அதிகம். அது குறி வந்து தஞ்சம் ஆயிட்டு. பெட்டியில வருத என்ன விஷயம் அப்படின்னா, அதுல இருந்து நானும் அத மாதிரி ஒரு பெட்டியை கொண்டு வச்சேன். அதுல வந்துட்டு இல்லையே, அப்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணுமே. நம்ம மாத்திரம் வளர்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இந்த குருவிகள் எல்லாம் இந்த பகுதியில வந்து எல்லா இடங்கள்லயும் ஸ்கேட்டடா தான் இல்ல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா படபடையா இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது குருவிகள் படபடையா வரும். அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, படபடையா இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமா வரும். அப்படியே வயல்ல வந்து சேர்ந்து அடிச்சு அவ்வளவு தானியங்களையும் அடி. இது என்ன வயிறு என்ன பெரிய கொழுக்க மாதிரியா இருக்கு, நோண்டு வயிறு. ஆனா நிறைய இருக்கும்போது எல்லாம் சாப்பிடும்போது விவசாயிகள் எச்சப்படுவாங்க. ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட சிட்டுக்குருவி வந்து என்னன்னா, அது வந்து எத்தனையோ வகையான சிட்டுக்குருவி இருக்கு. இந்த சிட்டுக்குருவி வந்து அடைக்கல தான் குடிக்கலாம். மனுஷங்களை விட்டு தான் அது உறவாடும். ஹியூமன் தான், மனுஷங்களோடயே தான் இருக்கும். இப்போ பார்த்தாலும் போடுறது, வைக்கிறது, அது போடுறது. காலையில கொஞ்சம் நோட் பண்ணி நம்ம கவனிச்சோம்னா, இறைய தினந்தோறும் வச்சோம்னா சாப்பிட்டுட்டு நம்மளை கண்டு தூர போகாது. ஒரு 10 அடி தத்தி தத்தி போகும். தத்தி போறதே ஒரு அழகா. அப்புறம் நம்ம கண்ணு முன்னாலே குளிக்கும், கீச்சு கீச்சு சத்தம் போடும். நம்மள ஒரு டெம்ட் ஆக்கி அது பக்கத்துல கொண்டு போக வைக்கும். அது நமக்கு ஒரு ஆசை. குருவியை பத்தி பாடாத புலவர்களே இல்லை. அப்படி அவன் பாடலைன்னா அவனும் போலவான். அழகா அது எழுதிடும். பெட்டியை நானும் கொண்டு போய் வீட்டுல இன்னொரு பெட்டியில வச்சேன். என் பெட்டிலையும் வந்து 46ல இருந்தோம். நீங்க 5, 45ல இருந்தோம். நீங்க எத்தனை? வேற யாரும் கண்ணி பண்றாங்களா? நானே இல்ல இல்ல, நீங்க பேசுங்க சார். நீங்க பேச கேக்குறதுக்கு வந்தாங்க. எப்படி அதை ஒரு வீடா வைக்கணும். அப்புறம் அதுல இருந்து ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸ் தான், 7.5 இயர்ஸ் தான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 25,000 கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 30,000 பெட்டி நானே கைப்பட செஞ்சது. ஒரு 75,000 யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம்னு கூட தெரியாது. டோட்டல் வீக்கு அது ஒரு 25,000, 400 கிட்ட போயிட்டு. பட் என் ஃபேமிலியோட நான் செஞ்சது, நாமக்கல் செஞ்சது உலகம். யாரு கொடுக்கேன் என்ன அழிவு. அப்புறம் அந்த கார்கேட்டட் பாக்ஸ் இந்த பெட்டில ஏன் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப முன்னாலெல்லாம் கூரை வீடுகள்ல தான் இருப்பாங்க. இங்க பார்த்தாலும் கூரை வீடா பார்ப்போம். அந்த கூரை வந்து எல்லா அந்த பனை ஓலையில தான் அந்த கூரை வீடு. பனை ஓலையினுடைய தன்மை என்னன்னா, வெயில்ல வந்து கூலா இருக்கும், ஏசி மாட்டும் அந்த வீடு. மழை காலங்கள்ல வந்து ரொம்ப வார்மா இருக்கும். அதனால குடிசை வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆயுசு போடும், அவங்கள பசி எடுக்கும்.
எல்லாம் மடங்க சாப்பிடலாம், பழைய சாப்பிடலாம். அந்த குருவி அதோட தான் இருக்கு, மனுஷனோட தான் இருக்கு. அப்ப அந்த டெம்பரேச்சர் இதுல என்னமோ இருக்கு அப்படிங்கறது பார்த்தா அதுல இந்த கார்கேட்டட் பாக்ஸ்ல உள்ள எம்டி. நீங்க லேசா ஒரு இதை வெட்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எம்டி. ஆமா ஆத்மா தெம்பு. இதுல பாத்தீங்கன்னா கூடல ஒரு எம்டி மாதிரி. அப்ப இந்த எம்டில காத்து உள்ள போக எக்ஸாஸ்ட் ஆகுது. ஏதோ ஒரு அந்த குருவிக்கு அது பிடிக்கும். அதான் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அட்டைப்பெட்டிகளை வாங்கி நானாவே டேப்லெட் போட்டு அடிச்சுட்டு ஒய்ஃப் தான் சொன்னா, டேப்லெட் போட்டு செய்யாதீங்க, குருவி பறந்து வரும், அது உட்காரும், கால குதிச்சுன்னா மறுபடியும் உங்க பெட்டிக்கே வராது. அதனால நூல் போட்டு தத்துவோம். இன்னும் சைஸா பண்ணி பார்த்து ஒரு கான்கிரீட்டா ஒரு சிஸ்டம் வந்து எங்களுக்கு ஆயிடுச்சு. ஓவர் பெட்டியா இருந்ததுன்னா தூக்கிட்டு தெரிய முடியாது. யாரும் கேட்டா கொடுக்குற மாதிரியும் அமைக்கபிளா இருக்கணும். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பெட்டி மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டம் கிடைச்சிச்சு. ஒரு 6 பாக்ஸ் யாருக்கும் போர்ட்டபிளா இருக்கும், வண்டியில அது ஒரு சீட்டு மாதிரி ஒண்ணு அனுபவத்தை புரியுங்க எனக்கு. அது என்ன பண்ணணும், அதை வரவழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது நம்மள என்னமோ தொந்தரவு பண்ணுதா ஒன்றும் பண்ணணும். திருப்பதி லேயம்லாம் அந்த காலத்துல 8 மடங்க இருந்தாங்க, 2 கொண்டாட்டி 3 கொண்டாட்டி, அதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி சொல்லும்போது சொல்லிக்கிறோம். ஆனா இந்த நேற்று வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பெட்டிகளையும் போட்டு யாரும் கேட்டா கொடுக்கும். அப்புறம் நிறைய ஆண்களை போட போட புரியல் வர ஆரம்பிச்சு. அப்புறம் எல்லாரும் பெட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது அவங்க போய் பார்த்து, எங்க வீட்லயும் பெட்டி வந்துட்டு இதுல நம்பர் வேற வச்சு பார்த்து எனக்கு போன் பண்ணி குருவி வந்துட்டு அப்படின்னு. குருவி வந்து மனுஷனோட என்றார். விலங்குகளும் பறவைகளுமே வந்து அதுதான் நமக்கு கத்துக் கொடுக்க குருநாதன் என்னை பத்தி நம்ம சொல்றோம். அப்புறம் குழந்தைகள் ஒரு ஸ்கூல் ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்கூல் எப்படியாவது பிடிச்சிடும். அந்த டீச்சர் போய் பார்த்து நல்லா இருக்கு, இந்த குருவி சும்மா தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட. ஆனா ஒரு பெட்டி செய்யறதுக்குன்னா ரூபா லேபர் இன்க்ளூடிங் லேபர் சார்ஜ் எல்லாம் போட்டு யார்ட்டையும் போய் கேட்கறது இல்லை. பென்ஷன் நல்லா வாங்குறதுனால பிள்ளைகள் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜாமானெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டோம். பென்ஷன் வாங்கினா அந்த 1ஆம் தேதியில வாங்கி அந்த மாதம் பூரா பெட்டி ஆட் பண்ணி வச்சு டெய்லி 12 பெட்டியாவது நினைச்சு அப்புறம் பிள்ளைகள் வந்து வாங்கி அவ்வளவுதான். வேற என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல போய் டெமோ பண்ணும் குழந்தைகளுக்கு என்ன புரியல. குருவி மட்டும் இல்லாம குருவியோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த அந்த என்ன சொல்ல என்வாயர்மெண்டல், அது நம்ம என்ன பண்ணணும். நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து தாமிரபரணி ஆறு என்று பாபநாசம் துணிகளை வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது. இந்த விஷயத்த நம்ம குழந்தைகள்ட்டையும் சொல்லி அதுகிட்ட ஏதாவது கோமாளி மாதிரி எனத்தையாவது ஒண்ணு சொல்லி விளையாட்டுக்காக இன்ட்ராக்ஷன் நம்மளே சொல்லிட்டு இன்ட்ராக்ஷன் பண்ண விடும். போன தடவை ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைகளுக்கு பூரா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஒரு 50 பிள்ளைகள்னா என்னால மீட் அப் பண்ண முடியும். என் கண்ணு முன்னாலே சாப்பிட சொல்லுவேன். அதுக்கு முன்னாலே 5-6 பெட்டி குப்பை பெட்டியை கொண்டு போய் சுத்தி வச்சிருவேன். டீச்சர்ட்ட வரத்து சொல்லிக்கிட்டு டீச்சர்ட்டையும் சொல்ல மாட்டேன், இப்படி வைப்பேன். நான் ஒரு முட்டாள்தனமா என்ன மாதிரி ஒண்ணு பண்ண போறேன், நீங்க ஒரு மோட்டிவேஷன். குழந்தைகளுக்கு வந்து காமெடியும் அந்த இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அதுகளுக்கு பிடிக்கும். அது எனக்கு தெரிஞ்சு நான் என்னமோ பண்ண பிள்ளைகளை அந்த பிஸ்கட்டை சாப்பிடும், அதுகள் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு எந்தெந்த பிள்ளைகள்லாம் அந்த வேஸ்ட் அந்த அந்த லேயரை வந்து சாப்பிட்ட உள்ள இந்த பேப்பரை வேஸ்ட் பேப்பரை குப்பை தொட்டியில நான் வச்சிருக்க குப்பை தொட்டியில போடுவேன்.
இல்லைன்னா அப்படியே போடுதான் கவனி. எல்லா டீச்சர் முதற்கொண்டு வெளியே தான் போகும். ஆனா 2-3 பையங்க ஏதாவது எப்பனாவது ஒருத்தன் அந்த குப்பை தொட்டியில் வந்து தெரிஞ்சு போடுதானா தெரியாது. அப்புறம் டீச்சர் ஆரம்பிச்சுட்டு கேள்விதான் கேட்கறது. புரிய பற்றி என்னது அது என்ன பாடல கேட்க நம்ம பதில் சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கேன். அந்த பையனை மக்களுக்கு இந்த பையனுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. பேப்பரை பிஸ்கட்டை கொடுத்தேன். அதுவும் சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட் பேப்பரை கரெக்டா டஸ்ட்பின்ல கொண்டு போறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கடமையை இன்னைக்கு செய்யாதனாலதான் நீர்நிலைகள்லையும் ஓட்டு காட்டிலையும் குப்பையா கூடமா இருக்கு. அதனால நம்ம கடமை இப்ப போடக்கூடாது, ப்ராப்பரா போடணும்னு இந்த குருவியோட சேர்த்து அள்ளி சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். மனசுக்கு சந்தோஷமா இருக்காது. நம்ம ஒரு பணி பண்றோம்னா அதுக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அது ஆதரவும் ஒரு நல்ல நீங்க அவ்வளவு வேலைக்கு இடையில என்னையும் ஒரு மனிதனா நினைச்சு கூப்பிட்டேன்னா அது சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு நல்ல பணியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. வேற என்ன சொல்ல, நானே பேசி மிதுன் இருக்கும்போது சூரியன் இருக்கும்போது மெழுகுதிரி பேசக்கூடாது, மிதுனை பேச சொல்லுங்க. ஹலோ சார் நீங்கள் தான் சார் இங்கே இப்போ இன்னைக்கு எங்களோட ஹீரோ. நாங்கள் கேள்வி வேணா கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். கேள்வி நான் கேட்கட்டா? கேள்வி என்னன்னா, இப்போ என்னதான் நீங்கள் வந்து இவ்வளோத்துக்குள்ள சமூக சூரியன் இருக்கும்போது மெழுகுதிரி பேசக்கூடாது. நீங்க சூரியன் நான் சொல்றதா எனக்கு காலைல கேட்கல. சரி, நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேள்வினா, இவ்வளோத்துக்குள்ள நீங்க வந்து சவால்கள் நீங்க பண்றீங்க, சோசியல் ஆக்டிவிட்டி பண்றீங்கிற போது அதுல வந்து சவால்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்கல்ல. அது என்ன மாதிரி சவால்கள்லாம் உங்க மனசுல வந்து ரொம்ப காயப்படுத்திருக்கு? அந்த மாதிரி சவால்கள் அது இருக்கத்தானே செய்யும். சாதாரணமா ஒரு ரோட்ல போறோம், வண்டியில போறோம், கண்ணை மூடிக்கிட்டா போறோம். அது போகும்போது அதெல்லாம் வாழ்க்கையில நிகழத்தான் செய்யும். அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. ஆமா, கமெண்ட்ஸ் வரும், எல்லாம் வரும். நம்மளுடைய லட்சியம் இதுதான். அதான் ஒரு கவிஞன் முன்னால் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு கவிதை பாடியிருக்கேன். ஒரு கவிஞன் ஒரு ஆடு போய் நின்று ஒரு குயில போய் கூப்பிட்டு, நீ குயில், நீ அழகா பாடுத, நீ கெட்டுக்காரி அப்படின்னு குயில் சொல்லி நான் உனக்கா பாடுவேன், என் சந்தோஷம் நான் பாடுறேன். இதுதான் அதுக்கு நீங்க கேட்டதுக்காக. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நம்ம ஆழ் மனது சப்கான்சியஸ், நம்மளை சுற்றிய ஒரு உறவுகளும் நண்பர்களும் இந்த சொசைட்டியும் நமக்கு நிறைய கத்து கொடுக்கு. அது வந்து நமக்கு தெரியும், ரைட்டா தப்பான்னு தெரியும். அதுல நல்லதை நம்ம செய்யும் போது அதுக்கு பிடிக்காதவன் எப்படி வாண்ட் டு ப்ளீஸ் எவரிபடி, யூ ப்ளீஸ் நோபடி. நம்ம எல்லாருக்கும் நல்லவனா நடக்கும். ஆனா நம்ம மனசுக்கு நல்லவனா நம்ம நடக்கும். அது நம்ம வாட்டில செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். வேற என்ன தப்பு அப்படின்னு இல்லாம நமக்கு நல்லது தெரியும் போது நம்ம செஞ்சுட்டு, நம்ம என்ன வேற யார்ட்டையும் போட்டியிலேயா செய்தோம்? அந்த இயற்கையை பாதுகாக்கவும் இயற்கையோட சேர்ந்துதானே அதை செய்தோம். இயற்கையை நம்மளை பாத்துக்கணும். ஆனா என் அனுபவம் அப்படிதான். நான் பாவநாசத்துல அது துணியை போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வேண்டாதவங்க என்னை புரிஞ்சு தள்ளி எனக்கு கை பால் வழங்காது, நொண்டிதான் நடக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய பணியை நான் விட்ட பாடல. என் பிள்ளைகளும் அதை பத்தி ஒண்ணு நினைக்கல, நீ நல்லா ஆக்கி விட்டுட்டுங்க. ஆனா நான் அதை செய்யத்தான் செய்யறேன். அதுக்காக நம்ம சோம்பிட முடியுமா? அது அப்படித்தான் இருக்கும். அதை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாது. ரைட் மூர்த்தி சார், நீங்கள் வந்து 25,000 எக்ஸலண்டா சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. 25,000 சம்திங் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதில் வந்து இவ்வளோத்துக்குள்ள நீங்கள் ஒரு தனி ஆளாக இருந்து முயற்சி பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரியா? அப்போது மாணவர்கள் வந்து ஏன் பண்ணணும் இதை அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? அது மாணவர்கள் வந்து அவங்க காலேஜில் வந்து அவங்க வேலைகள் இருக்குது, அவங்க வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதை தாண்டி சமூக சேவை இது வந்து சமூக பணின்னு பார்க்கலாம். இந்த சமூக பணி வந்து ஏன் ஒருத்தங்க பண்ணணும்? அதுதான் கேள்வி. ஒரு கடமை இருக்குல்ல, சிட்டுக்குருவியை நம்ம ஏத்துக்கிட்டதான். யாரும் நம்ம கிட்ட போய் ஒரு ஆர்டர் போட்டு நீ இப்படிதான் செய்யணும்னு யாரும் நமக்கு சொல்லலையே. நம்ம செய்யறோம்.
அது உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஆர்வம் காட்டும் போது நம்மளை அந்த அது சரியான பாதைக்கு கொண்டு போகும். அது நம்ம கூடுதலா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும்போது நம்ம செய்யற பணிக்கு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், வாத்தியாரு இல்ல நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னா அவரு படிக்கணும் போய் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒருத்தரும் நம்மளை வந்து ஊக்குவிக்கிறதுக்குன்னு இருப்பாங்க. எப்படியாவது அவங்களே இல்லைனாலும் இயற்கையை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இயற்கை சரியான ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுப்போம். வாங்கண்டா அந்த அதனாலதான் நான் இவ்வளவு சூழ்நிலையில நான் எந்திரிச்சு என்னால் நிற்க முடியும். அது வந்து இயற்கையும் இறைவனும் ஒண்ணுதான். அது பார்க்கணும், அதை பார்க்கணும். அதான் நம்ம அதை ஒரு ஊதல் நினைச்சிருந்தா பழைய இந்தியா மாதிரி நம்ம நாடு என்னைக்கும் ஆறுகளுக்கு உள்ள நாடு நம்ம நாடு. அதான் அமெரிக்காவுக்கு 2-3 தடவை போயிட்டு வந்துருக்கு. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆறுகள் கிடையாது. பெரிய புறரோட ரிவர், பெரிய ரிவர் 2-3 ஸ்டேட்டை தாண்டி போகும். ஆனா தண்ணியை பாத்தீங்கன்னா உப்பா இருக்கும், தண்ணி சப்புன்னு இருக்கும், குடிக்க முடியாது. நம்ம போய் அந்த இடத்துல போய் நின்றுட்டு உட்கார்ந்துக்கிட்டோம்னா பூவை டேம்னு ஒரு டேம், இந்த டேம் எல்லாம் நான் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போனேன். ஏன்னா அந்த தண்ணி நல்லா இருக்காது. ஆனா அந்த ஒவ்வொரு அமெரிக்காவை ஏன் போடுறோம் அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்றோம். நம்ம இந்த தனி கடையில போய் நம்ம எதுக்கு நிற்கிற ஒருத்தன் கேட்டான் இல்லையா, உன் நாட்டை ரசிச்சு பண்ண விட்டான். நம்ம மீறி துப்பணும் அப்படின்னா கொண்டுவே செய்வான், சுற்றுவே செய்வான். எங்க நம்ம அப்படியே செய்யறோம்? கண்ணுக்கு முன்னால அந்த தாமிரபரணி தாயை பாரி தூக்கி என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்ணி துணியை கொண்டு போட்டு அதுல அள்ளி வர குடிச்சுக்கிடுவோம் நல்ல நல்ல தண்ணி. ஆமா, அதனால இயற்கை நீர்நிலைகளெல்லாம் நம்ம காப்பாற்றணும். ஒரு அரசர் காலத்துலதான் நீர்நிலைகளும் குளங்களையும் வெட்டணும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் வந்து ஆட்சி பண்ற நேரத்துல புதுசா ஏதாவது ஒரு குளம் வெட்டியிருக்கானா? உங்க ஊர்ல ஏதாவது வெட்டியிருக்கு? ஆறை கட்ட முடியுமா? ஆறை உற்பத்தி பண்ண முடியுமா? அது வந்து இம்மோர்டல், வந்து சாவே கிடையாது. அதனாலதான் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தாய் பேரை வச்சிருக்கான். தாமிரபரணின்னு சொல்லாம சுப்பிரமணியம்னா அந்த நதி பேரை வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நதிகளுக்கும் இயற்கைக்கும் பெண்களுடைய பேரு தான், அந்த தேவியினுடைய பேரு தான் எல்லாம். அது இயற்கை சக்தி. அதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ இடைஞ்சல் பண்ணும். எப்படி ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு தரும். இயற்கை நம்ம இயற்கையினுடைய அழிவு நமக்கு கண்டிப்பா வரும். நான் நடுவில் வரேன். என்னன்னா இப்போ ஆக்ஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க ரைட்டா? இப்போ நம்ம இந்த செஷனை வந்து நம்ம சிட்டுக்குருவிகளை வந்து அதிகமாக பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து பெட்டிகள் செய்கிறது வந்து அது ஒரு முக்கிய பங்காக இருக்குது. பறவைகளை பாதுகாக்கணும்னு ஒரு விஷயம் இருந்தாலும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும். ஏன்னா அந்த இப்போ இன்னொரு விஷயம் பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா அந்த பெட்டியில் வந்து எங்கள் வீட்டில் அணில் வந்திருக்கு, மைனா வந்திருக்கு, அப்புறம் மஞ்சள் மூக்கு இருக்கிற ஒரு குருவி வந்திருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து தவளையே உள்ள வந்திருக்கு. ஸோ இப்படி இத்தனை விஷயங்கள் வந்து அந்த பெட்டியில் இருந்திருக்கு. அப்போ ஒரு பெட்டி நம்ம வைக்கும்போது மற்ற ஏன் பள்ளி கூட வாழ்ந்துருக்கலாம் தெரில. அப்போ இந்த மாதிரி பல்வேறு உயிரினங்களுக்கு அது ஒரு வசிப்பிடமாக மாறுது. இப்போ என்னோட விஷயம் என்னன்னா, மூர்த்தி சார் வந்து தனிப்பட்ட முறையில் இவ்வளோ பண்ணுறீங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வழிகாட்டுதல் இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் பண்ண முடியும். சரியா? அப்போ வந்து நீங்கள் எப்படி இன்னும் நிறைய பேர் பண்ண வைக்க போகிறீங்க? அதான் கேள்வி. நீங்கள் பண்ணுறது தான் பண்ணிடுவீங்களே, அதான் தெரிஞ்சு பெரிய ஆள்கிட்ட போய் ஒரு ஆள் காரே கடையில போய் பிராந்தி கடையில போய் நின்றுகிட்டு பொரிய கூட போய் நம்ம செய்ய முடியுமா? ஐயா பெட்டி அட்டைப்பெட்டின்னா நம்ம வாங்கிட்டு வரலாம். அது ஒரு அந்த அட்டைப்பெட்டியை நமக்கு செய்வாங்க. அங்க போய் ரெண்டு பெரிய ஒரு செய்யுன்னு சொல்ல முடியுமா? ஆஃப் த வே டு ஆஃப் த பிளேஸ் மாதிரி இடம் பொருள் பார்க்கணும். பிள்ளைகள் அது யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. நான் எடுத்துக்கிறது 5ஆம் கிளாஸுக்கு கீழே உள்ள 8ஆம் கிளாஸுக்கு கீழே உள்ள பிள்ளைகள். ஆமா, அந்த குழந்தைகளும் அந்த மாதிரி நடுநிலை பள்ளிகளை போய் பெட்டி மாட்ட வேணா செய்யலாம், பெட்டியை செய்ய வைக்க முடியாது இல்ல? நீங்க வச்சிருவோம்ல அப்படியா? போற நேரம்லாம் அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி அட்டையை கொண்டு போய் 4 பக்கம் இது ஒண்ணா சேர்த்து அங்கனே வச்சு 2 நிமிஷத்துல செஞ்சு இப்படி இப்படி பண்ணி அதுக்கு உண்டான டாப் ஒண்ணு வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் தெரியுங்க. இப்படிங்க
அங்க வச்சுக்கிட்டு அந்த டாப்ப ம் உங்க டாப்ப வச்சுட்டு அதை சரி நீங்கள் சரி நீங்கள் ஸ்கூலில் பண்ணுறது பண்ணுங்கள் சார். நான் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் சூப்பராக அதுமாதிரி பண்ணுவீங்க. எல்லாம் கட்டினா முடிஞ்சது. அவன் நீங்கள் சொன்ன 10 நிமிஷத்துல உங்கள் டெக்னிக் தானே இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் டெக்னிக் தானே கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தானே சார். கேட்கல. டெக்னிக்லாம் சூப்பரான டெக்னிக்கு. ஆமா ஆமா டெக்னிக் இன்னும் சூப்பராக அந்த நீங்கள் ஸ்கூல் மேடையில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஞாபகமா கொடுத்து அப்படி இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்போ கொடுத்துருவாங்க. எனக்கு கௌரி காலேஜ் அரேஞ்ச் பண்ணலாமா கௌரி மேடம்? பசங்க எவ்வளவு தூரம் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? 30% தான் கேக்குறாங்க. 30% கேட்பாங்கல்ல. ஒரு கேட்குறவங்க மாதிரி சொல்லணும்ல. மணியான பிள்ளைகள் கிடைக்கணும்ல. அதெல்லாம் கிடைப்பாங்க ஆ, அதெல்லாம் கிடைப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் யார் இப்போ நல்லவே 5th ஸ்டாண்டர்ட் பையன் யார் இருக்கா அந்த மீட்டிங்கில்? யாரும் இல்லை. ஆனா பையங்க நினைச்சாங்கன்னா பவர்ஃபுல்லா பண்ணிடுவாங்க. அப்போ மூர்த்தி சார் நீங்கள் வந்து அது கொஞ்சம் ஃபோக்கஸ். எங்களோட சஜஷன் எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்கள் அது கொஞ்சம் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட்லாம் கிடையாது. ரிக்வெஸ்ட் அது நீங்க சொல்றதுக்கு உண்டான ஒரு தகுதி உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கு. சொல்லலாம். அனுபவம் நிறைய. சரி சின்ன வயசுல அனுபவம் வருது ரொம்ப முக்கியம். மூர்த்தி சார் இப்படிலாம் நீங்கள் வந்து எங்களை உங்களை பாராட்டி பார்த்தோன்னே வந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் தான் பண்ணி ஆகணும். இல்ல அது நான் ஒரு கவிஞர். நீங்கள் கவிஞர். நானா நினைச்சுக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வந்து இதை நம்ம இந்த மாதிரி பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு இதை வந்து செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணுறதுக்கு இதை ஒரு முயற்சி எடுக்கிறோம். சரியா? நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு 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 கவனம் ஒரு 1/2 மணி நேரம் தான். இதுக்கு மேலே டைம் கிடையாது. அரை மணி நேரம் மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை முயற்சி பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு வழிகாட்டி பறவைகளை பாதுகாப்போம். கொஞ்சம் வழிகாட்டி எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வழிகாட்டியாருங்க. போன வாரம் கேட்டான் ஒரு சின்ன பையன். ஒரு பொண்ணும் கேட்டு ஏன் தாத்தா பறவைகளை பாதுகாக்கணும்னு. எனக்கு பதில் சடான்னு சொல்ல தெரியல. சுற்றுச்சூழலுக்கு என்வாயர்மெண்டலுக்கு அது அது அதெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு அப்படின்னு. அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் படார்னு ஒரு ஞானம் வந்து சொன்னேன். நம்ம இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காடுகள் மரங்கள் அதெல்லாம் மனுஷன் வச்சதா? காட்டுக்குள்ள மனுஷன் மேன்மேடு கிடையாது. இது வந்து இயற்கை வந்து தானா முளைக்குமா? மண் இருக்கும், தண்ணி இருக்கும், மழை இருக்கும், ஏதாவது ஒண்ணு வேணும்ல, ஒரு கிரியாவுச்சி வேணும்ல. பறவைகள் மிருகங்களும் ஓடி ஓடி அங்க போய் சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டது. அந்த எச்சத்துக்கு தான் அவ்வளவு மரங்களும் வந்தது. அதுகளுக்கு போய் நம்ம போய் பிஸ்கத்தும் நம்ம பறக்கரையும் கொடுத்தோம்னா அந்த உப்பு சாப்பிட்டுட்டு அந்த உப்பு டேஸ்ட்டுக்கு வந்து குரங்கு கீழே இறங்கி நம்ம உணவை சாப்பிடும். அதனால இயற்கையில உள்ள அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது என்ன சாப்பிடுதோ அதை தான் கொடுக்கணுமே தவிர நம்ம உணவுகளை கொடுக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த இயற்கை சம்பந்தமான மரங்களும் அந்த வெஜிடேஷனும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாம போயிடணும். அதனாலதான் பறவைகளை நம்ம பாதுகாக்கணும்னு தெரியாது. நான் நிறைய எல்லாம் படிக்க மாட்டேன். சார் போதும். இன்னைக்கு போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 3 நிமிஷத்துல செஷன் 2000. இன்னைக்கு நீங்கள் கொடுத்த ஞானம் போதும் எல்லாருக்கும். இதே இன்னைக்கு வந்து நிம்மதியாக தூங்குறதுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கும். இல்லை தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஆக்ஷன் வேணும். ஆக்ஷன் நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட செயல்ல 50% ஒரு 10% நம்ம செயல்ல இறங்கி. நேற்றைக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வாய்க்கால இப்ப கான்சென்ட்ரேட் பண்றேன். வாய்க்கால அமலை செடி அது பூரா அழுறது வைக்கிறது அதெல்லாம் சரியான ஒரு பாம்பு, மலைப்பாம்பு. அது எங்க இருக்கும்? ஆத்துலதான் இருக்கும். வாய்க்காலுக்கு வந்துட்டு அமலை செடிகளுக்கு கூடால அது ஒன்றும் அதை யாரும் அடிக்கக்கூடாது. போனதுக்கு அப்புறம் நம்ம எடுப்போம். நேற்று மாத்திரம் 4.5 டன் அள்ளியிருக்கோம் 4 பேர். எனக்கெல்லாம் வந்து நல்ல பண்டோ இல்லைன்னா நல்லபடியா ஏதாவது செலவு பண்றது கிடைக்கும். முழுக்க நல்ல பணிப்பான். மற்ற எண்ணெய் சார்ந்த உறுதியா உங்களை கூட்டிட்டு அவங்களுக்கும் வயிறு நடக்கும். எவ்வளோ லாவிஷா எக்கச்சக்கமா கவர்மெண்ட் செலவு பண்றாங்க. இந்த மாதிரி நல்ல ஆளுகளுக்கும் நல்ல தேடி இருக்கிறவங்களுக்கு செய்யணும். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். நிறைய பேர் விழிப்புணர்வு கொடுத்துட்டேவும் இருக்கணும் தொடர்ந்து. அப்போ தான் இது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. அதுதான் நம்ம செவ்வாய்க்கிழமை இது பண்ணலாம் முயற்சி எடுத்துருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் எப்போல்லாம் முடியுமோ கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க மூர்த்தி சார். அவ்வளோதான். நன்றி. அவ்வளோ 2 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். ஓட்டு தனுஷா எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க.
கௌரி உங்க யாரு? வந்திருக்க எல்லாருமே முடிஞ்சா அட்மிட் பண்ணி உங்களோட நீங்க அந்த பிரேம்ல வரவங்க வர்றோம். நீங்க கௌரி அம்மா? ஆமா, கௌரியோட அம்மா அவங்க. தாய் தான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். நன்றிமா நன்றிமா. தாய் தான் என்னுடைய. சரி, நீங்க உங்க பணியை பாருங்க. ஓகே சார்.